அப்படிங்கறத பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேர் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பேசிஸ் நம்ம வச்சு நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்க நமக்கு உண்மையாலுமே சிஆர்எம் சாஃப்ட்வேர் வேணுமா அப்படின்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிஆர்எம் சாஃப்ட்வேர் தேவைப்படுது. ஆனா ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப தேவையா இருக்கும். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா சிஆர்எம் சாஃப்ட்வேர் இல்லாம அவங்க பாட்டுக்கு வந்து ஒரு டேலிலே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட்டோ இல்ல ஏதோ ஒரு சாஃப்ட்வேர், ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் கிடைச்சிச்சு அந்த சாஃப்ட்வேருக்குள்ளேயே அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சு, எஸ்பெஷலி டேலி வந்து நம்ம ஊர்ல எக்ஸ்பிளைட் பண்ண மாதிரி வேற யாருனாலும் எக்ஸ்பிளைட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். டேலிக்குள்ளேயே வந்து சிஆர்எம், இஆர்பி எல்லாத்தையும் போட்டு விட்டு விளாசிட்டு இருப்பாங்க. ஸோ நாம வந்து ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேர் நமக்கு வேணுமா அப்படின்னா ஒரு சில ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கணும். நம்ம கிட்ட வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு கஸ்டமர் ஃபாலோ அப்லாம் மிஸ் பண்றோமா, நம்ம வந்து இப்போ நம்மளோட ஸ்டாஃப்ஸ் இப்போ சின்ன கம்பெனியா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் 2 பேர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஈஸியா மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனி க்ரோ ஆகிறப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா க்ரோத் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கஸ்டமர் ஃபாலோ அப்ல மிஸ் பண்ணுவாங்க. மிஸ் பண்றப்ப கஸ்டமர் கூப்பிட்டு என்ன ஒரு சில நேரம் கஸ்டமர்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் அடிக்கடி நடக்குது அப்படின்னாக்கா தீஸ் ஆர் ஆல் இண்டிகேட்டர்ஸ் நமக்கு வந்துட்டு we need a CRM சாஃப்ட்வேர் டு ஹேண்டில் தீஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம டெலிகாலிங் வச்சிருக்கிறோம், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்ணணும், காஸ்ட் ரெடியூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம கம்பல்சரி வந்து நமக்கு வந்து சிஆர்எம் தேவை. இப்போ யாருக்கெல்லாம் தேவைப்படாதுன்னு பாத்தீங்கன்னா மோனோபுலி பிசினஸ். நம்ம அம்பாஸ்டர் கார் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அம்பாஸ்டர் கார் மோனோபுலி, அந்த டைம்ல யாரும் காம்படிட்டர்ஸே இல்லை. இருந்தாலும் நம்ம அருண் சார் சொன்னாரு அவருக்கு அம்பாஸ்டர் கார் வந்து ஒரு கூட காலே வரல, ஆனா இருந்தாலும் ஒரு கார் வாங்கியிருந்தாரு. ஸோ ஏன் வாங்கினாங்க அப்படின்னாக்கா மோனோபுலியா இருந்தாங்க, அவங்க எதை பத்தியும் கவலைப்படல. ஸோ அந்த மாதிரி பிசினஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் இதே தேவையில்லை. இருந்துச்சுன்னா மேபி அம்பாஸ்டர் கார் அப்ப இருந்து சிஆர்எம் எல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமா ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மோனோபுலியா இருக்கிற சான்சஸ் இருந்திருக்கும். வி டோன்ட் நோ. பட் நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட். ஸோ ஓகே எனக்கு சாஃப்ட்வேர் வேணும், எனக்கு சிஆர்எம் சாஃப்ட்வேர் வேணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா எடுத்த உடனே வந்துட்டு நம்ம உடனே ஆன்லைன் எல்லாருமே ஆன்லைன்ல சர்ச் பண்ணி போய் ஆன்லைன்ல நிறைய சிஆர்எம் சாஃப்ட்வேர் சிஆர்எம்னு போட்டாலே வந்து எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர்ஸ் தெரியுது. ஸோ நாம என்ன பண்றோம், எல்லாத்தையும் ஏதோ ஒன்று போய் ட்ரையல் எல்லாம் பார்க்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாம வந்து இந்த ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நமக்கு சிஆர்எம் சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் வேணுமா அப்படின்னு டிசைட் பண்ணணும். செகண்ட் நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படிங்கறது பார்க்கணும். சிஆர்எம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரே சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் நான் வந்து டேலி மாதிரி நான் வந்து எல்லா பிசினஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. சிஆர்எம் சாஃப்ட்வேர் இஸ் டிஃபரெண்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பிசினஸ். அதாவது நம்ம பிசினஸ்க்கு என்ன வேணும், நம்மளோட கஸ்டமர், ஒவ்வொரு பிசினஸ்க்கும் கஸ்டமரோட ரிட்டன்ஷன் வந்துட்டு வேற வேற மாதிரி இருக்கும், கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் வேற வேற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப நாம வந்து எல்லா பிசினஸ்க்கும் ஒரே மாதிரியான சிஆர்எம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஸோ ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் குக்வேர் கம்பெனிஸ் சொன்னேன். குக்வேர் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டெமோ காமிப்பாங்க. டெமோ காமிச்சு அதுக்கப்புறமா தான் அவங்களால வந்துட்டு போய் அந்த டீலை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். இதே இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட சிஸ்டம் வேற மாதிரி வருது. ஸோ எல்லாமே வந்து ஒவ்வொரு மாதிரி நடக்கிறப்ப நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரே சாஃப்ட்வேர்லயே நம்ம எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நமக்கு வந்து இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து பிஃபோர் சேல்ஸ், ஆஃப்டர் சேல்ஸ் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஆன்லைன்ல போய் நீங்க நிறைய சாஃப்ட்வேர் பாக்குறப்ப அதுல மெயினா நிறைய சாஃப்ட்வேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இமெயில் கம்யூனிகேஷன் ஓரியன்டாவே இருக்கும். இமெயில் கேம்பெயின்ஸ் ரன் பண்றது. அஃப்கோர்ஸ் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மார்க்கெட்டிங் டூல் என்னன்னு பாத்தீங்கன்னா இமெயிலா தான் இருந்துச்சு. இப்போ இட் இஸ் நாட் ரைட் நவ். அதுவும் எஸ்பெஷலி இன் இந்தியா இஸ் நாட் அ இமெயில் ட்ரிவன் country. Amazon is an example for that. Amazon when they came into India அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா யூஎஸ்ல எல்லாம் பண்ண மாதிரி அவங்களும் இமெயில்ஸ் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும். பட் அப்போ வந்து பிளிப்கார்ட், மிந்த்ரா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணாங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்டு, ஏன்னா நம்ம ஊர்ல வந்து சிஸ்டம் யாரும் தொடரதே இல்லை. எல்லாத்துக்கும் வந்து வாட்ஸ்அப், எஸ்எம்எஸ் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா they are very comfortable. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னாக்கா அமேசான் வந்தோடனே அவங்க இமெயில்ஸ் தான் அனுப்பிட்டு இருந்தாங்க, எஸ்எம்எஸ் கான்செப்ட் இல்லாம. ஸோ they are struggling for some time. அதுக்கப்புறம் இந்தியன் சினாரியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் they started and they became இப்போ லீடர் மார்க்கெட் லீடர் ஆயிருக்காங்க. ஸோ நாமளும் வந்து நம்ம பிசினஸ்க்கு என்ன தேவை, நம்ம பிசினஸ்ல என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் பண்ணணும். நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்கு, நம்ம ப்ராப்ளம்ஸையும் நீட்ஸையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட கன்சல்டன்ஸ் இருந்தாங்கன்னா இல்ல நம்மளோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் இல்ல நம்ம எம்ப்ளாயீஸ் கூட இவங்க கூட எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப நம்மளோட ரெக்யர்மெண்ட் வந்து நல்லா ரிஃபைன் ஆயிரும். நமக்கு வந்து ஓகே நமக்கு இதுதான் தேவை அப்படிங்கறத வந்துட்டு நம்ம வந்து ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியும்.
ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய போட்டுருவோம். நம்ம ரெக்யர்மெண்ட் வந்தோடனே நம்ம வந்து எக்கச்சக்கமான ரெக்யர்மெண்ட் வரும் நமக்கு. அதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நமக்கு எது ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம், எது வந்து ரொம்ப ட்ரபிள்சமா இருக்கோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணி அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இதுல லக்ஸுரி ஐட்டம்ஸ் வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க ஃபியூச்சரிஸ்டிக்கா நிறைய யோசிச்சு நம்ம அதையும் நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் பண்றப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த சாஃப்ட்வேர் காம்ப்ளெக்ஸா போயிடும். ஸோ அப்ப நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்றப்பவே நம்ம வந்து எதெல்லாம் அர்ஜென்ட், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் நமக்கு தேவையில்லை, லக்ஸுரி ஐட்டம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் லக்ஸுரி ஐட்டம். பிளஸ் ஃபியூச்சரிஸ்டிக்கா நமக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல நம்ம இது கொஞ்சம் க்ரோ ஆகிறப்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்டே. லாஸ்ட் ஸ்டெப் 3 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, டு ஸ்டார்ட் வித் எடுத்த உடனே சாஃப்ட்வேர் போறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸல் ஷீட்ல நம்ம ட்ரை பண்ணணும்னா எந்த அளவுக்கு நம்மளால மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னு பண்றப்ப நம்மளோட ரெக்யர்மெண்ட் இன்னுமே வந்துட்டு ரிஃபைன் ஆகி நம்மளோட ரெக்யர்மெண்ட் இதுதான் அப்படிங்கறத ஒரு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால வந்துட்டு அதை ரிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ராசஸ், இந்த 3 ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க போய் ஒரு சாஃப்ட்வேருக்கு நம்ம வந்து ஆன்லைன்ல நம்ம போய் ஒரு டெமோ பாக்குறோமோ, இல்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச வெண்டார் கிட்ட இருந்து நீங்க வந்து பாக்குறப்போ நமக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு கிளியர் கட்டா தெரியும். ஆனா இந்தியால மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தேவைன்னு நமக்கே தெரியறது இல்ல. நமக்கே ஒண்ணும் தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க, நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வெண்டர் கிட்ட போய் கேட்கிறப்ப அவங்களுக்கு நமக்கு என்ன வேணுங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. அவங்ககிட்ட இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர்ஸ் தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னாக்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ஸோ இதனால நமக்கு ஸ்பாயில் ஆகுது யாரோட இதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட டைம் அண்ட் மணி தான் நமக்கு வந்துட்டு வேஸ்ட் ஆகுது. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்றப்ப we can reduce lot of cost and time for everyone. ஸோ இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்மால் வீடியோ. நீங்க ரெக்கமெண்ட் வச்சிருக்கீங்க, ரெக்கமெண்ட் கொடுக்கறப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஸோ நாம அந்த 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நடக்காம நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ், அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ரெடிமேட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஆன்லைன்ல நம்ம போய் சர்ச் பண்ணோம்னா எக்கச்சக்கமான ரெடிமேட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இல்லைன்னா நம்ம கஸ்டமைஸ் சாஃப்ட்வேர்ஸ் லோக்கல் வெண்டர்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே வந்து நம்ம ஒரு சில அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்க. ஸோ ரெடிமேட் சாஃப்ட்வேர்ஸ் அஃப்கோர்ஸ் நீங்க வந்துட்டு நெட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா லைக் தேர் ஆர் லைக் ஃபியூ டாப் வெண்டர்ஸ் லைக் யூனோ ஜோஹோ இருக்கு, உங்களுக்கு வந்துட்டு சுகர் சிஆர்எம் இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்க ஆன்லைன்ல போயிட்டு நீங்க வந்து சிஆர்எம் போட்டீங்கனாலே வந்துட்டு சேல்ஸ் ஃபோர்ஸ் சிஆர்எம்ல இருந்து உங்களுக்கு எல்லா சிஆர்எம்ஸும் வந்துடும். பட் அதுல வந்துட்டு நமக்கு எந்த சிஆர்எம் ஆப்டிமல் அப்படிங்கறது நாம தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க they have given it as a common platform. ஸோ அதுல நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் எல்லா ரெடிமேட் சாஃப்ட்வேர்ஸ்லயும் ஒரு டெமோ இருக்கும். பிரைஸ் ரொம்ப காம்படிட்டிவா ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ற நமக்கு ஈஸியா நம்ம வந்து கையில காசு வாயில தோசைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இமீடியட்டா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ் நமக்கு ரெடிமேட் சாஃப்ட்வேர் போறப்ப. பட் அதுல என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னாக்க கஸ்டமைசேஷன் ஒரு ப்ராப்ளமா இருக்கும். நம்ம வந்துட்டு அதுல ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஓனர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஆஹா சூப்பரா இருக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த டேட்டா என்ட்ரி பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியா இருக்கும். டேட்டா என்ட்ரி பண்றது ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய கம்பெனிஸ்ல வந்து இந்த டேட்டா என்ட்ரியே ஃபெயில் ஆகிறதுனால பாத்தீங்கன்னாக்க ஓனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க விரும்புற அந்த ரிப்போர்ட்ஸோ அந்த அனலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷனோ வராமையே போயிடும். ஸோ அதே கஸ்டமைஸ் சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னாக்க இதுலயும் ஒரு சில பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கு. பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னாக்க நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். ஸோ ஒரு லாங் டேர்ம் அந்த மாதிரி போகணும் அப்படின்னாக்க நமக்கு கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இதுல என்ன ப்ராப்ளம்னா காஸ்ட் ஹையரா இருக்கும், ரொம்ப நாள் ஆகும் நமக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கையில கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ். இதுல ரொம்ப முக்கியமா நம்ம வந்துட்டு மைண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த MVP, மினிமம் வயபிள் ப்ராடக்ட். ஸோ யூஸ்வலாவே நம்ம வந்து சாஃப்ட்வேர் வேணும்னு போயிட்டோம்னா எனக்கு அது வேணும் இது வேணும், நம்ம எனக்கு எல்லாமே வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கான்செப்ட்ல போயிடும். ஸோ நாம வந்து
நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ண சொல்ல பாத்தீங்களா, நமக்கு வந்து எது இப்போ அர்ஜென்ட், எது இம்பார்ட்டன்ட், அது மட்டும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். which are luxury items and futuristic information, அது எல்லாமே நம்ம வந்து phase 2 வச்சு phase 1ல நமக்கு என்ன முக்கியமோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு phase 2ல வந்துட்டு நம்ம அது ஒன்ஸ் phase 1 ஸ்டேபிளா போனதுக்கு அப்புறம் நம்மளால அது ப்ராப்பரா போயிட்டு இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து phase 2ல வந்துட்டு நம்ம லக்ஸுரி ஐட்டம்ஸும் நம்மளோட ஃபியூச்சரிஸ்டிக் அப்ரோச் இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஊபர்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா இட்ஸ் சஃபஸ்டிகேட்டட் சாஃப்ட்வேர். ஆனா ஊபர் லான்ச் பண்ணப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த லைவ் ட்ராக்கிங் ஆஃப் டிரைவர்ஸ் இல்ல, ஃபேர் ஸ்பிளிட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது, ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் கூட கிடையாது, ஃபேர் எஸ்டிமேட்ஸ் கூட கிடையாது, ரிவ்யூ ஃபீட்பேக் எதுவுமே கிடையாது. பட் இது வந்து லான்ச் பண்ணப்ப பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு என்ன பேசிக்கோ அதை மட்டும் தான் லான்ச் பண்ணாங்க. ஆனா இப்போ ஒன்ஸ் அவங்க வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஒண்ணு ஆட் பண்றாங்க. இந்த மாதிரி தான் நம்மளோட சாஃப்ட்வேர்லயும் நீங்க அந்த மாதிரி தான் பண்ணணும். எடுத்தோடனே நீங்க வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒன்னா போட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா இட் வில் பி a problem for everyone. So this is something very very important. என்னன்னு பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு சாஃப்ட்வேரும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 3 stages. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா டேட்டால இருந்து we get information, from information we will be able to get intelligence. யூசுவலா இந்த டேட்டாவை யார் டீல் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்க இருக்கிற டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் தான் வந்து அந்த டேட்டா என்ட்ரில இன்வால்வ் ஆயிருப்பாங்க, லோ லெவல் எம்ப்ளாயிஸ். ஸோ மிட் லெவல் எம்ப்ளாயிஸ் அண்ட் மேனேஜர்ஸ் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்க they will start seeing reports. ஸோ மோர் ஆஃப் an information அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. as owners, business owners-ஆ நாமெல்லாம் என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னாக்க இன்டெலிஜென்ஸ் தான் பார்க்கணும். ஸோ நாம போய் டேட்டா என்ட்ரி பார்த்துட்டு இருந்தோம்னாலும் இட் won't work out. அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் வந்து இன்டெலிஜென்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்கனாலும் it won't work out. So this is the process. First step is data should come in. From the data we need to get information. From information we should get the intelligence. So இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நம்ம போறப்ப மட்டும்தான் நம்ம அந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ